அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஓல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான வீடியோ. ஒருவேளை நீங்கள் இன்னும் காலையில் போட்ட செய்தியை பார்க்கலைன்னா நிச்சயமாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. 33 பேர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மிக முக்கிய தகவல். எத்தனை நாளைக்கு தான் குவைட்டிங்களே வீடியோ போடுறது? இன்னைக்கு களத்தில் நானே இறங்கி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் மக்களுக்காக. இலங்கை விமான நிலையம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவது இன்னும் ஏன்? பிராங்க் பண்ணியதால் 1 மாத ஜெயில் தண்டனையும் 100 தினார் அபராதமும் செலுத்த வேண்டிய சூழல். தன்னுடைய குழந்தைகளை வைத்து பிராங்க் பண்ணிய தந்தைக்கு நடந்த சம்பவம். சுல்தானரேட் ஓமானில் ஹுசைனியாவில் திடீர் துப்பாக்கிச் சூடு, உயிரிழப்பு மற்றும் படுகாயங்கள். ஹுசைனியாக்களில் வெடித்தது பிரச்சினை. ஆரம்பித்தது ஆபத்தான சூழல். சுகாதார அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் அல் சனத் குறைந்தது 10 நாட்களுக்குள் 33 பேர் சூரிய ஒளியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிக வெப்பத்தால் தற்போது பலருமே அதிகப்படியான நோய்களுக்கு ஆளாகின்றனர். சுடுகாயங்கள் மற்றும் சூரிய வெப்ப சோர்வு, மயக்கமடைதல் போன்ற பல நோய்கள் தற்போது உருவாகி வருகின்றன. இந்த வெப்பம் காரணத்தால் வயது குறைந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் நேரடி வெப்பத்தில், நேரடி சூரிய ஒளியில் நிற்கும் போது உயிராபத்துக்கள் கூட ஏற்படலாம். தயவு செய்து கவனமாக இருக்குமாறு கேட்டிருக்கிறாங்க. தயவு செய்து நீங்களும் கவனமாக இருங்க. அதே மாதிரி உங்களை வெயிலில் வேலை செய்ய சொல்கிறாங்கன்னா அரபு மொழிகளில் வர வீடியோக்களை போடுறதே அரபிகளுக்கு காட்டுறதுக்காக தான். தமிழில் போட்டால் அவங்களுக்கு தெரியாது. இப்போ டாக்டர் சனத் பேசின வீடியோ இருக்குது, அரபி தெரிஞ்சவங்க கேளுங்க, அவங்கள்ட்டையும் காட்டுங்க. بسم الله الرحمن الرحيم. حياكم الله في هذه الرسالة العاشرة من رسائل التواصل الصحي. تأتي هذه الرسالة في ظل ارتفاع درجات الحرارة هذه الأيام، والتي شهدنا فيها تردد عدد من الحالات المرضية المرتبطة بارتفاع درجات الحرارة أو التعرض المباشر لأشعة الشمس، وتشمل هذه الحالات حروق الشمس والإجهاد الحراري وضربة الشمس وصولا إلى التهتك العضلي. وتعاملت مستشفياتنا مع نحو 33 حالة من مختلف الفئات العمرية وفي جميع محافظات البلاد، وكلها متعلقة بأحد هذه الأمراض، وذلك فقط خلال 10 الأيام الأولى من شهر يوليو 7 الحالي. التعرض المباشر لأشعة الشمس ولفترات طويلة أو متكررة، وتحديدا خلال فترات الذروة، وتقدر من الساعة 10 إلى 4 عصرا، من 10 صباحا إلى 4 عصرا، قد يشكل خطرا على صحة الإنسان. لذلك ننصح الجميع بتجنب الخروج في هذه الأوقات وتجنب التعرض المباشر لأشعة الشمس ما لم يكن ذلك ضروريا، والحرص على اتخاذ التدابير اللازمة إذا لزم الأمر. نخص بالذكر الأطفال الذين يكونون أكثر عرضة للإصابة بالإجهاد الحراري وحروق الشمس، ومرتادي الشواطئ كذلك، وهواة الألعاب المائية الذين يقضون ساعات طويلة تحت أشعة الشمس ومباشرة. كما نوجه نصائحنا للعمالة وأصحاب العمل الذين يعملون في الأماكن المكشوفة بضرورة تنظيم فترات الراحة في الظل وفي البيئات المكيفة لتجنب الإرهاق الحراري. كبار السن هم أيضا من الفئات الأكثر عرضة للأمراض المرتبطة بالحرارة، لذلك يجب على أسرهم ومقدم الرعاية الصحية لهم التأكد من شربهم لكميات كافية من الماء وبقائهم في الأماكن المظللة والمكيفة. من الضروري مراقبة الأعراض، فقد يتعرض الإنسان لأحد الأعراض المرتبطة بهذه الحالات المرضية ولا يعلم أن أسبابها قد تكون ناتجة من الحرارة المرتفعة أو نتيجة الإجهاد أو نتيجة التعرض المباشر لأشعة الشمس. لذلك لنكن على دراية بأعراض الإجهاد الحراري وضربة الشمس مثل الدوخة والصداع والغثيان والتعرق الشديد والضعف العام. وفي حال ظهور أي من هذه الأعراض يجب التوقف عن النشاط فورا والبحث عن مكان بارد وتناول السوائل. وإذا استمرت الأعراض أو تفاقمت لا قدر الله يجب طلب المساعدة الطبية فورا. தண்ணீரை அதிகமாக குடிங்க. அதே மாதிரி வெயிலில் நீண்ட நேரம் நிற்கிறத தவிர்த்துக்குவாங்க. வெயிலில் போகிறத குறிப்பாக காலையில் 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் திறந்த வழிகளில் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சட்டமே கொண்டாந்துருக்கிறாங்க. அதுக்காகத்தான். ஏன்னா இந்த காலங்களில் இருக்கக்கூடிய சூடு ரொம்ப மோசமாக இருக்குது. டைரெக்டாக மண்டையில் பட்டுச்சுன்னா சிலருக்கு 6 மாதிரி ஓடும் இரத்த மூக்கால்.
தயவு செய்து ரொம்ப கவனம். சுல்தானரேட் ஓமான் நேற்றைய தினம் இரவு நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம். ஷியாக்கள் அவங்களுடைய வழிபாடுகளில் ஈடுபடும் போது திடீர் துப்பாக்கிச்சூடு. பாகிஸ்தானிய கம்யூனிட்டியை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இன்னும் பலர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. தீவிரவாத தாக்குதலா? ஒமானில் இந்த சம்பவம் நடந்திருக்குது. எப்படியுமே குவைத் இன்னும் அதிக பாதுகாப்புகளை பலப்படுத்துவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. ஹுசைனியாக்களுக்கு இந்த நாட்களில் போகிறது கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்குது. ஏன்னா குவைத்தே அந்த அளவு பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. மிலிட்ரியை கொண்டாந்து இறக்கியிருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு தான் தயார் நிலையில் இருக்கிறாங்க. தயவு செய்து ஹுசைனியாக்களுக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் தான் மெயினாக கவனமாக இருக்கணும். நம்ம தான் டெய்லி போகிறோம். அடுத்ததா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், த வேர்ல்டு பெஸ்ட் worst ஏர்லைன்ஸ். நாசமாக போனவனுங்க. இன்னமும் ஏண்டா போட்டு மக்களை சாவடிக்கிறீங்க? முடியலை, தொடர்ந்து பிரச்சனை. பேக்கேஜ் சர்வீஸில் தான் அதிகமான பிரச்சனை வருது. ஃப்ளைட்டில் இப்போ வேறு என்னதை தான் ஏற்றுறாங்கன்னு தெரியலையே. ஃப்ளைட்டில் பயணிகளுக்கு தகுந்த மாதிரி தானே பேக்கேஜுக்குரிய ஸ்பேஸும் இருக்கும். இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல.
உண்மையிலேயே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் புக் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. அதே மாதிரி குவைட் ஏர்வேஸ் ஜசீராவையும் விட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸையும் விட குவைட் ஏர்வேஸில் இந்த நாட்களில் டிக்கெட் கம்மியாக போகுது அப்படின்னு ஒரு சகோதரர் தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். குறிப்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை பொறுத்த வரையில் பேக்கேஜுக்கு இன்னமும் ஆபத்து இருக்குது. இன்றைக்கு நேற்று போட்ட வீடியோன்னு தான் சொன்னாங்க. 7 ஹவருக்கு முன்னாடின்னு எனக்கு இன்றைக்கு காலையில் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார் இந்த வீடியோவை. எனக்கு டிக்டாக் இருக்கல, டிக்டாக்லேருந்து வந்தது வீடியோ அப்படின்னு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம ஏற்கனவே கஷ்டப்பட்டு போகிறோம் இந்த நாட்டிலேருந்து சம்பாதிச்சு கொண்டு போகிறதுல. ஏதாவது குடும்பத்துக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்குன்னு பொருட்கள் வாங்கிட்டு போவோம் குழந்தைகளுக்குன்னு. அது நாள் கணக்கில் மாத கணக்கில் இவனுங்க வச்சு கொடுத்தானுங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆகிறது? ஏற்கனவே இன்னும் பல பேர் இதே மாதிரி அசௌகரியத்துக்கு ஆளாகிட்டு தான் இருக்கிறாங்க. யோசிச்சு செய்யுங்க மக்களே. அடுத்ததா, தன்னுடைய குழந்தைகளை கஃனால் சுத்தி இறந்தது போல் பிராங்க் செய்த தந்தைக்கு, குவைட்டி குடிமகனுக்கு 100 தினார் அபராதமும் 1 மாதம் சிறை தண்டனையும். சில மார்க்க விடயங்களை, சில கலாச்சார விடயங்களை நீங்கள் நக்கல் பண்ணினீங்களான்னாலோ அல்லது அதை வச்சு ஏதாவது வீடியோக்கள், பிராங்க்கள் ஏதாவது பண்ணி பிடிப்பட்டீங்கன்னா இதை விட அதிகமான அபராதங்கள் கூட கிடைக்கும். அதனால் தயவு செய்து கவனம். குறிப்பாக இந்த குர்ஆன், அல் குர்ஆனை வச்சு அல்லது மற்ற மத சம்பந்தமான விடயங்கள், மத கொடிகளையோ அல்லது மத சின்னங்களையோ அல் குர்ஆனையோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் யாராவது வீடியோக்கள் போட்டிங்கன்னா அது யாராவது ஒருத்தர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஜெயில் தான், அதே மாதிரி அபராதம் தான். தயவு செய்து கவனம். அடுத்ததா, குவைத்துடைய பல பகுதிகளையும் தொடர் சோதனைகள். இந்த இன்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னா ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட் பொருட்கள், வாகனத்துடைய உதிரிப்பாகங்கள் மற்றும் சில ஆடை அணிகள், உபகரணங்கள், அலங்கார பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, வணிக வர்த்தக அமைச்சகம். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. بالنسبة لجولة اليوم نبي تطلعنا حول جولة تفتيشية وماذا تقومون فيه؟ احنا طلعنا بخصوص التفتيش على القطع الغيار من ناحية البلد المنشأ والأسعار، وطلعنا بعد على الزجاج هم نفس الطريقة، والتواير. في طبعا تواير ما تصلح يعني، وفي تواير مستعملة. وحصلنا طبعا ضبطيات بخصوص في لا يوجد بلد منشأ، وحصلنا بضاعة مغلدة، وهذا كله راح يكون بالفحص. هذا اللي بسألك أستاذ حمد، يعني بالنسبة للمخالفات، ما هي نوعية المخالفات اللي تبحثون عنها وترصدونها؟ وخصوصا احنا نتكلم الحين الجولة، لقيتوا في مخالفات؟ أي نعم، يوجد مخالفات الأسعار وبلد منشأ القطعة نفسها، وفي منها تقليد. اي هذا البضائع المقلدة شلون تعرفونها البضائع المقلدة؟ طبعا نوديها فحص يعاينونها وبعدين يبين ان مغلده ولا غير مغلده. نعم. الاجراءات طبعا اذا رصدتم هذه المخالفات اكيد هناك اجراءات متبعه، نبي نعرف من حضرتك شنو الاجراءات؟ احنا نحرزها اول شيء ونشوفها انها مغلده ولا مغلده، وبعدين نسجل محضر ضبط القطع نفسها، قطع الغيار. هل في من الاجراءات اللي انتم تتخذونها مثلا، يعني اذا كانت هناك مخالفات جسيمه نقول يتم اغلاق المحلات؟ نعم طبعا الاغلاق يجينا من الوزاره نفسها ونغلق المحل. طبعا مو بس قطع الغيار، في المأكولات، المواد الغذائيه ممكن يغيرون تاريخها، ممكن يكون فيها غش. رخص إعلانك عنوان الحملة التفتيشية التي أطلقتها بلدية الكويت في محافظة حولي للتأكد من مدى التزام الشركات بتراخيص الإعلانات بأنواعها وضوابطها حسب اللوائح والنظم. قامت إدارة تدقيق ومتابعة بلدية حولي بجولة ميدانية مكثفة على تراخيص الإعلانات المنتهية، وهدف هذه الحملة أيضا هي توعية أصحاب المحلات والشركات والمؤسسات الإعلانية بلائحة الإعلانات الجديدة رقم 599 على 2023. ஏதாவது ஒரு கடையிலேயோ அல்லது இந்த ஆன்லைன் வியாபாரிகள் யாராவது உங்களை ஏமாற்றினாங்கன்னா ஒரிஜினல் மாதிரி டூப்ளிகேட்டை கொடுத்து 55 13 51 35 வாட்ஸ்அப் இலக்கம், அப்படி இல்லையா 135 ஹாட்லைன் எமர்ஜென்சி சர்வீஸ். நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னா இதை கேஸாக அவங்க ஃபைல் பண்ணுவாங்க.
இதை வந்து கேஸாக ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா யார் எந்த மாதிரியான உங்களுக்கு அசௌகரியம் விளைவிச்சாங்க, ஒன்று டூப்ளிகேட்டான ஒரிஜினல் மாதிரி டூப்ளிகேட் கொடுத்தாங்க, அல்லது நீங்கள் வாங்கிய பொருட்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது சருமத்தில் நீங்கள் ஏதாவது அழகு சாதனை பொருட்கள் வாங்குறீங்களா, சருமத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்திருக்கிறா, இல்லை நீங்கள் உதிரி பாகங்கள் ஏதாவது, இல்லை எலக்ட்ரிக் பொருட்கள் ஏதாவது வாங்குறீங்க 2 நாள்லேயே பழுதாகிடுச்சு, கேரண்டி இருக்குது, மாற்றி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, பில்லு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வணிக தலங்களில், வியாபார தலங்களில், எந்த கடைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாதாரண பக்காலா பெட்டி கடையாக இருந்தாலும் சரி, 50 ஃபில்ஸ் அதிகமாக வச்சு விற்றாலும் சரிதான், ஒரு கோலை போடுங்க, இல்லைன்னா எவிடன்ஸோட ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ எடுத்து இந்த கடை, இந்த இடம், இந்த அட்ரஸ்ன்னு எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸோட ஒரு வீடியோ ஒன்று போடுங்க. அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்ட ஈடும் கிடைக்கும். வியாபாரிகளே ரொம்ப கவனமாக இருங்க. வாடிக்கையாளர்களே பாதிப்புக்குள்ளாகாமல் நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்ததா, குவைத்துடைய மத்திய சிறைச்சாலையில் தொடர்ந்துமே சோதனைகள், தொடர்ந்துமே கைப்பற்றப்படுது. ஆயுதங்கள், போதைப் பொருட்கள், மொபைல் ஃபோன், சார்ஜர், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து தொடர்ந்துமே கைப்பற்றப்படுது. யாராவது ஜெயிலில் உங்களுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களா, பார்க்க போகிறவங்க இருக்கிறீங்களா, அவங்கள்ட்ட அங்கே போகும்போது மறக்காமல் இந்த விடயத்தை சொல்லிடுங்க. யாராவது இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து வச்சுக்கோ, இதை நீயும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஏதாவது ஒரு சட்டவிரோதமான இல்லை தடை செய்யப்பட்ட பொருட்களை கொடுத்தால் ஜெயிலுக்குள்ளே வாங்கிடாதீங்க. அதை வாங்கி அவங்க வச்சுருந்தாங்கன்னா கடைசியில் 2 மடங்காகும் அவங்களுடைய ஜெயில் தண்டனை. ரொம்ப கவனம். அடுத்ததா, ஓட்டுநர்களே உங்களுடைய மிக முக்கிய கவனத்திற்கு, எனக்கு இந்த வீடியோவை சிந்துஜன் சகோதரர் அனுப்பியிருந்தார். ரொம்ப நன்றி சிந்துஜன். குறிப்பாக இந்த வீடியோ உண்மையிலேயே மிகவும் ஒரு பயனுள்ள வீடியோ. நேற்றைய தினம் அவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி போன வண்டியோடைய டயர் வந்து பார்த்திங்கன்னா டப்பா டான்ஸ் ஆடி இருக்குது, லுங்கி டான்ஸ் ஆடி போகுது. இதுக்கு காரணம் எலைன்மென்ட் பிரச்சனை. ஏன்னா நிறைய ஓட்டுநர்கள், குறிப்பாக நம்ம இந்த நாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நாட்டில் நேற்று தான் லைசன்ஸ் எடுத்திருப்பாங்க, இன்றைக்கே வீசா அப்ளை பண்ணி அடுத்த நாளே வந்திருப்பாங்க குவைத்துக்கு. அப்போ வாகனத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். வாகனங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கிறவங்க தயவு செய்து கேரேஜுகளுக்கு நீங்கள் ஆயில் ஃபில்டர் மாற்ற போனாலும் சரி, ஏதாவது வேலைகளாக போனாலும் கொஞ்சம் வண்டியை செக் பண்ணி பார்க்க சொல்லி கேரேஜ் டிரைவர்கிட்ட கொடுத்துடுங்க, செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா வாகனங்களில் எலைன்மென்ட் பார்க்கணும். அடுத்தது இன்னும் சில விடயங்கள் இருக்குது, பிரேக் ஷூ, பிரேக் லைனர், இதெல்லாமே அடிக்கடி நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளணும், டயர் முதல் கொண்டு. அதே மாதிரி முக்கியமான விடயம், காலையில் முக்கியமாக நீங்கள் பழைய வண்டியாக இருந்துச்சுன்னா ரேடியேட்டரில் தண்ணி இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இந்த வெயில் காலத்துக்கு இப்போ நிறைய பேர் ரோட்டோரமாக நிற்கிறாங்க, பொனட்டை தூக்கி வச்சுக்கிட்டு என்னென்னு பார்த்தா தண்ணி இல்லை, ரேடியேட்டரில் தண்ணி காஞ்சி போச்சு. ஏன்னா ஏசி கூட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால பழைய வாகனங்கள் குயிக்காகவே ரேடியேட்டரில் தண்ணி காஞ்சி போயிடும். அதனால் தயவு செய்து ரேடியேட்டர் தண்ணியை செக் பண்ணிக்கோங்க மக்களே. இது மிக மிக முக்கியமான அறிவுறுத்தல். உள்துறை அமைச்சகம் ரீசெண்டாக கோரிக்கை வச்சுருந்தாங்க, புதிய பாலங்களை கட்டி கொடுக்குமாறு. பாதசாரிகள் பலருமே ரோடு கடக்கும்போது உயிரிழக்கிறாங்க, பல விபத்துக்கள் நடக்குது, புதிய பாலங்களை கட்டி கொடுங்க அப்படின்னு. ஆனால் இன்னும் கட்டிய பாலங்கள் திறக்காததால் இது வரைக்கும் 100கணக்கான உயிர்கள் பலியாகி இருக்குது. 6.5 சித்தவனூஸ் 6.5 ரோட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரிட்ஜுகள், பாலம், 3-4 புதிய பாலங்கள் அழகாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குது. அதை ஓப்பன் பண்ணினா இன்னைக்கு பல உயிர்களை காப்பாற்றலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அலாஃபியா. வஸாரத்துல் அஷ்ஆல் வஸாரத்துத் தாخلية. أولا في عندنا الشوال، شوف هذا الجسر، هذا الجسر موجود طريق 6 ونص سبل عبد الله مبارك، قرب عبد الله مبارك وصل على المطار على الطريق سبل جليب الشيخ. هذا المنطقة أولا جريب جليب الشيخ في 3 جسر. الله يعطيكم العافية. هذا الجسر للحين مو مفتوح. هذا مكان تقريبا فوق 100 نفرات للحين حفاظة الدعم من سيارة يطوفون على الطريق مات عشان جسر مو مفتوح. يبون يروح طوفون من داخل جليب الشيخ من هذاك الصوب. فالحين هذا الجسر مو مفتوح. الله يعطيكم العافية، الله يخليكم يا وزارة الأشعار، وزير الداخلية،
شيخ فهد يوسف سعود الصباح. الله يطول العمر، الله يعطيك العافية. شوف هذا الجسر كلش وسخ يا وزير البلدية. شوف هذا مكان مفتوح، هذا كل شيء اوكي تمام 100%، كل شغل تماما جدا، لكن هذا لا الحين ما يشتغل. هذا عندنا مشكلة. شوف هذا الجسر كل شيء اوكي، كل شيء تمام، كل شغل واضح موجود، كل شيء اوكي. فشوف كلش وسخ. هذا بيبان الحين سكر، ما يقدر يطوف الناس، ما يقدر يستعمل. يعني مو اليوم بأمس، هذا من زمان صار الزمان نجهز هذا شغل الحين مو مفتوح. هذا المناطق الجليب شوخ، انت تدري لازم يعني وايد وافدين قاعدين في الجليب الشوخ، يعني وايد ناس يبون يطوف الطريق، يعني ما يقدرون يروح قدام الدوار يلا يمشي، يعني ناس ماشي يعني ما يقدر يروح عند الدوار ولا عند الجسر، لفة مرتان يجي. يعني والله هذا مشكل. فعندنا سؤال، هذا متى يبطل؟ أول كان سهل من وزارة الداخلية، من وزارة الأشغال، يبون الجسر من صوب الكيروان صوب الجهر على طريق الجهرة، يبون طوف الناس على الطريق، لازم يبي جسر. يا جماعة في جسر هني كل مجهز شغل، كل شيء اوكي، فمتى ينبطل هذا الجسر يا جماعة؟ هذا متى ينبطل؟ يعني صار الزمان هذا الحين شوف كله وسخ داخل وغبار. متى يعني متى؟ ليه متى؟ يعني ايش كدر ناس مات؟ ليش ما تفكر يا جماعة؟ شوفوا الحين داخل ديرة صوب المالية، شوف الزحمة، دايما هذا الزحمة، دايما هذا الزحمة على الديرة. هني لازم يبي جسرين، جسر ثلاثة لازم يبي. فلازم وقف واحد الرجل على العسكري ومكفر، لازم يبي واحد وقف هني. شوف عن مشكل جدا، ناس كذي ما قدر تطوف، في قوات داخل يشابون البوك، بوقون على الفلوس الناس والذهب الناس. ما يصير يا جماعة، احنا بافدين اشتكل حقكم. اذا في شيء صار مشكل حقنا عندكم بعد مشكل، يعني ماكو عامل بعدين منو يشتغل؟ فكر الله يخليكم يا وزارة الأشغال يا وزارة الداخلية. தீர்வா கிடைச்சிச்சேன்னா அது எல்லாருக்கும் பலனளிக்கட்டும். பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு மட்டும் வரட்டும், நோ ப்ராப்ளம். என்னாலெல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்க முடியாது. வாரதெல்லாம் எல்லாருமே பொறுமையாக இருந்தால், எல்லாரும் பொறுமையாக இருந்தால் கடைசி வரைக்கும் வேலை நடக்காது. இறங்கி யாராவது பேசணும். அதுவும் நம்மளோட குரூப் எல்லாம் தைரியமாக அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிற குரூப், அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம இப்படியெல்லாம் பொட்டிப்பாம்பாக இருக்க முடியாது. என்னுடைய இப்போ சார்பாக நான் இந்த வீடியோ ரெடி பண்ணி நேற்றைய தினம் சித்தனூஸ் ரோடுக்கு போன டைமில் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவரேஜ் பண்ணி ரெடி பண்ணி சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு கொடுத்துருக்குது. இன்ஷா அல்லாஹ் அவங்க இந்த வீடியோ அவங்க சைட்டில் வச்சு இதை பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதே மாதிரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அனுப்புவாங்க. ஏன்னா இதால் இது வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கண்ணாலே நான் 2-3 தடவை கண்டிருக்கிறேன், சடலமாக கிடந்தது நிறைய பேர் வாகனத்தில் அடிபட்டு. எல்லாரும் பயந்து அப்படியோ முடங்கி போய் இருந்தால் யாராவது ஒருத்தர் சரி கேள்வி கேட்குற இல்லையா? 100 பேர் நல்லா இருக்கிறேன்னா ஒருத்தன் செத்தாலும் பரவாயில்ல, அந்த ஒருத்தன் நானாக இருந்துட்டு போகிறேன். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் இனி வரும் காலங்களில் அநீதிகளுக்கு நியாயம் கேட்டு இறங்குறது தான். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.